வெல்கம் டு மகை மேக்ஸ் கிளாஸ். நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 6ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் வடிவியலில் எடுத்துக்காட்டு 4.9 தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி 4.8 வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் பார்த்துட்டு வாங்க. இப்போ வாங்க கணக்கு பார்க்கலாம். எடுத்துக்காட்டு 4.9 PQ = 12 சென்டிமீட்டர் அளவில் ஒரு கோட்டு துண்டு வரைக. கோட்டு துண்டிற்கு மேலே 5 சென்டிமீட்டர் தூரத்தில் M மற்றும் N என இரு புள்ளிகளை குறிக்க. M மற்றும் N வழியே PQ கோட்டு துண்டிற்கு ஒரு இணைக்கோடு வரைக. என்ன சொல்லியிருக்காங்கன்னா கொஸ்டினில் PQ = 12 சென்டிமீட்டர் அளவில் ஒரு கோட்டு துண்டு வரைய சொல்லியிருக்காங்க. அதை நம்ம ஸ்கேல் வச்சுக்கிட்டு 12 சென்டிமீட்டர் ஒரு கோட்டு துண்டு வரைவோம். இது 0 தான் இருக்குது. 0லேருந்து 12 சென்டிமீட்டர் வரையும் புள்ளி வச்சுக்கிட்டு ஒரு கோட்டு துண்டு வரைவோம். இதுக்கு இங்கிட்டு அந்த புள்ளி வச்சதுக்கு இங்கிட்டு கொஞ்சம் தூரம் இழுத்து விட்டுக்கோங்க. அதே மாதிரி இந்த சைடும் இழுத்து விட்டுக்கோங்க. கோடு நீட்டி விட்டுக்கோங்க. இதை க்ளோஸ் பண்ணியிருக்கேன், இதையும் க்ளோஸ் பண்ணிடுங்க. இந்த புள்ளிக்கு P, இந்த புள்ளிக்கு Q பேர் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் கொஸ்டினில் பாருங்கள், 12 சென்டிமீட்டர். எத்தனை சென்டிமீட்டர்? PQ 12 சென்டிமீட்டர் வரைஞ்சாச்சு. அடுத்து கோட்டு துண்டிற்கு மேலே 5 சென்டிமீட்டர் தூரத்தில் M மற்றும் N என இரு புள்ளிகளை குறிக்க. இந்த கோட்டு துண்டுக்கு மேலே M மற்றும் N புள்ளிகள் குறிக்க. ஃபஸ்ட்டு நான் Qலேருந்து கரெக்டாக வச்சு 5 சென்டிமீட்டரில் ஒரு புள்ளி குறிக்கிறேன். Qவில் வச்சு கரெக்டாக அந்த எட்ஜை கொண்டாந்து அந்த புள்ளியில் வச்சு கரெக்டாக மேலே 5 சென்டிமீட்டரில் ஒரு புள்ளி குறிக்கணும். கரெக்டாக 5 சென்டிமீட்டரில் குறிங்க. குறித்ததுக்கப்புறம் அதே இதை எடுத்தாந்து P புள்ளியில் வைங்க. இந்த P புள்ளியில் வச்சுட்டு அதே மாதிரி 5 சென்டிமீட்டரில் குறிங்க. P புள்ளியில் வச்சுட்டு அதே 5 சென்டிமீட்டரில் கரெக்டாக வச்சுட்டு கரெக்டாக குறிங்க. 5 சென்டிமீட்டரில் இதுக்கு எம்னும் இந்த புள்ளிக்கு எம்னும் இந்த கோட்டை இணைச்சிருங்க. இந்த ரெண்டு புள்ளியும் இணைச்சிட்டு ஃபஸ்ட்டு புள்ளிக்கு எம்முன்னு பேர் கொடுங்க, ரெண்டாவது புள்ளிக்கு என்னன்னு பேர் கொடுங்க. இது M, இது N. ஓகேவா? நம்ம இப்போ வரைஞ்சிட்டோம். MNங்கிற ஒரு இணைக்கோடு வரைஞ்சிருக்கோம். இந்த இணைக்கோடு PQக்கு இணையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறது தான் இது. MN எதுக்கு இணையாக இருக்கும்னா PQக்கு இணையாக இருக்கும். MN parallel PQ. ஓகேவா? MN parallel PQ. இப்போ நம்ம படி எழுதணும். ஃபஸ்ட்டு PQ 12 சென்டிமீட்டர் ஒரு கோட்டு துண்டு வரைஞ்சோம். அப்புறம் Q 12 சென்டிமீட்டர் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் M, N ஒரு புள்ளி மூலைவட்டத்தை வச்சு புள்ளி குறித்தோம். அந்த கோட்டை இணைச்சிட்டோம். அப்புறம் MN parallel PQ. அவ்வளோதான் இந்த கணக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் பட்டனையும்